ஹாய் காய்ஸ், ஆக்சுவலி நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 2 பேக்கெட் நூடுல்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். என் அம்மா வந்து நூடுல்ஸ் போடுது. அதெல்லாம் நாங்கள் வந்து தண்ணி சூடு வச்சுக்கிட்டோம். எந்தளவுக்கு நல்லா சூடணும், எந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் தண்ணியை. அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் சால்ட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கணுமா கேஸ். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணுமா. அதுக்கப்புறமா தண்ணி கொதிச்ச பிறகு இதை போட்டு தண்ணி கொதிச்சுக்கணும் இது. அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து வெஜ்லாம் பண்ண போகிறோம். இது வந்து நாளைக்கு வந்து நம்ம ஒரு குக்கிங் கேம் போட போகிறோம். வீடியோ வந்து குக்கிங் கேம் வந்து இது வந்து நூடுல்ஸ் எல்லாம் கொதிக்குது விடுமா, நான் கலருன்றேன். என் ஒன்று இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணால் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, மெயினாக பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போலாம் நம்ம வீடியோ அப்புறம் உங்களுக்கு டான்டா நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. என்ன வாவ், நூடுல்ஸ்லாம் எல்லாம் வெந்து வருது. எனக்கு வந்து வெந்ததும் அப்படியே எடுத்து நம்ம வந்து பிளேட்டில் போட்டுறக்கூடாது. பச்சை தண்ணியில் வந்து ஒரு வாட்டி ஜில் வாட்டரில் போட்டு எடுத்துலாம் வந்து நம்ம வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்துலாம் வந்து பிளேட்டில் போடணும். எனக்கு வந்து இது கொஞ்சம் வேக டைம் ஆகுன்றாலும் நான் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் ஆக்சுவலி வெந்துடுச்சு. எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். கொஞ்சபட்சம் சொல்கிறேன், வெந்து வர்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா எடுக்கும் போதே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எடுத்து வந்து ஐஸ் வாட்டரில் போடுது. அது பிளாஸ்டிக் ஸ்பூன்மா, அதை வச்சு எடுக்காத, அப்புறம் அது போயிடும். பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒன்று எடுத்தது கேஸ். வாவ், சூப்பராக இருக்குது. நான் வந்து 2 பேக்கெட் 10 ரூபா பேக்கெட்டு, 10 ரூபா ஒரு பேக்கெட் வந்து நூடுல்ஸ் அதெல்லாம் 2 வாங்கி வந்து செஞ்சது. நல்லா வெந்துருக்குது. இப்போ ஐஸ் வாட்டர்லாம் போட்டிருக்குது. இப்போ எவ்வளோ நேரம் இது பண்ணுமா? இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்துச்சு அம்மா. இது ஒன்று இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணால் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க சேனலை. என் பெல் பட்டன் எதாவது பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டான்டா நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்கள பெல் ஐக்கான் ஆலில் போட்டு சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் சப்ஸ்கிரைப் என்னோட சின்ன மோட்டிவேஷன் ப்ளீஸ். இது வந்து அம்மா ஐயா இப்போ தூரம் எடுக்கணும், இங்கே வச்சு எடுத்தாலும் லாங்கு கரெக்டாக இருக்கா? என் அம்மா எப்பவுமே அப்படிலாம் என்ன கண்டாடி எதுக்கு? ஓ, அந்த கேரட் அதெல்லாம் போட்டுறதுக்கா? ஒன்லி 1 கேரட்லாம் போடணும். அங்கே இருக்குல்ல மொத்தம் வாங்குவேன். கேரட் கட் பண்ணிடுதா பின்னாடி பண்ண சொல்கிறேன், தூக்கி போட சொல்றியா? வெறும் கேரட்னா கேரட் மட்டும் இல்லை, கேரட்டு அப்புறம் போடக்கூடாதுன்னு பார்த்தா பீன்ஸும் கோஸும் அது நெக்ஸ்ட்டு போடாமல் பண்ணித்தரேன். இப்போ கட் பண்ணிட்டேன் பொடி. எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறோம். சரி சரி, இப்போ இந்த கிணத்துல போட்டுக்கிட்டியா? ஆக்சுவலி என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் என் அம்மாவுக்கும் அந்த கோஸும் அந்த பீன்ஸும் போடாமல் பண்ண சொன்னாங்க. என் வந்து அம்மா அடுப்பில் கண்டாடி வச்சிருக்கு. அடுப்பு எரியுதா இல்லையா? அவ்வளோ சின்னதாக வச்சு
அங்கே நூடுல்ஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. ஓ எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கேஸ், வீடியோ லாங்காக போகுதுன்றால கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிக்கலாம் கேஸ். அதுக்கப்புறம் அது அம்மா முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றுது. இப்போ எத்தனை ஸ்பூன்மா? 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுமா? இது இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரட் பீன்ஸ் கோஸ்லாம் போட்டு வேக வைக்கிறதுக்கு. இதோ கட் பண்ணி வச்சுருக்கு பாருங்க கேரட். அப்புறம் வந்து பூண்டா. இதுக்கு பூண்டா? இது நான் இதுக்கு பூண்டு போட்டு பார்த்தது இல்லையே. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க கேஸ். நான் இதுக்கு பூண்டு போட்டு பார்த்தது இல்லை. ரொம்ப பண்ணாலண்ண. ஆக்சுவலி அம்மா வந்து ஒரு சூப்பர் செஃப்பு. பூண்டெல்லாம் கட் பண்ணுது. சரி அதெல்லாம் அப்போ கட் பண்ணி வச்சுருக்கலாம்ல. கட் பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க. சரி கேஸ் வெயிட் பண்ணுங்க, வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுது. வெயிட் கரு கேஸ். ஆக்சுவலி அம்மா வந்து கட் பண்ணிடுச்சு பூண்டு அப்புறம் இஞ்சிலாம். எத்தனை பூண்டுமா? பல்லு பூண்டு பொடியாக நறுக்கிக்கணும். சின்ன பூண்டு பொடியாக நறுக்கிக்கணும். ஒரு 6-7 பல்லு பூண்டா. இஞ்சி சின்ன துண்டு பொடியாக நறுக்கிக்கணும். சரி பீன்ஸு அதெல்லாம் நம்ம நூடுல்ஸ் கலருக்கு. ஆமாம் சரி ஓகே கேசி கொஞ்சம் சேர்த்துக்குது. அந்த குக்கிங் கேம் வந்து போட போகிறது நாளைக்கு வந்து போடுவோம். அந்த குக்கிங் கேம் வந்து அதில் நம்ம நிறைய டிஷ்லாம் பண்ணலாம். பர்கரு, அப்புறம் வந்து எறா பிரியாணி, அப்புறம் நிறைய இருந்தது கேஸ். அது பேரெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியாமலாம் இருக்குது. நானே நிறைய எறா பிரியாணியை பார்த்துட்டு என்னடா இது நானும் ஸ்டார்டிங் நூடுல்ஸ்ன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணி செஞ்சு பார்த்தாலும் தெரியுது அந்த டிஷ்ஷை. அது எறா பிரியாணி. காய்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கணுமா கேஸ்? அந்த மாதிரிலாம் இருக்குது அதில். இப்போ போட்டு எல்லாம் வதக்குன்னு வதக்கிட்டு அம்மா. ஆக்சுவலி எங்கள் அம்மா ஆனியன் கட் பண்ணவே மறந்துருச்சு. அதெல்லாம் இப்போ வந்து கட் பண்ணி அவசரமாக வந்து போடுது. இப்போ கலருது. ஆமாம் குடம்புக்கு ஒன்றே போதும்ல இதுக்கு? இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு பண்ணு கேஸ். அடுப்பு வந்து அம்மாலாம் கலருது. குக்காய் வருது நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் வந்து. எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டாக்கிங் டாம் அதாவது டாம் அண்ட் ஏஞ்சலோட ஸ்டோரி பற்றி போடலாம். எனக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன கேம் வீடியோ போடணுன்றதே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வந்து குக்கிங் கேம்லாம் போட போகுது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 5 o'clockலேருந்து 5:30 வந்துடும் வீடியோ வந்து. அதனால் அடுத்து என்ன வந்து போடணுன்ற கேம் வீடியோ வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ அம்மா நிறைய மசாலா கொண்டு வந்துருக்குது. இது என்னதுமா? வெறுமிளகாத்தூளாம். எவ்வளோ? 1/2 ஸ்பூனா? 1/2 ஸ்பூன். அப்புறம் வந்து இது என்னது? மல்லித்தூளாம்.
மல்லினா அந்த தனியாத்தூள். ஓ தனியாத்தூளா? மல்லித்தூள் என்னவோ கொத்தமல்லி தூள் நினைச்சு. இது கலருக்காக. கலரு இது என்னது? சில்லி பவுடர் தானே? காஷ்மீரி பவுடர். காஷ்மீரி போடுறோம். வாவ் சூப்பராக இருக்குது. கலரெல்லாம் ரெட்டிஷா. ஆமாம் இது சேர்க்க போதே நீ காஷ்மீரி போட்டிருக்குது, அது சேர்த்துக்கலாம்ல? ஒன்றா இருக்கும் பார்க்க கலரு. நான் வந்து என் அம்மாவை கிண்டல் பண்ணுறேங்க. இதுனா அது கரம் மசாலா. கரம் மசாலாவா? அந்த பிரியாணி மசாலா இங்கே வேண்டாம். சரி வெஜிடேரியனாக பண்ணுறதுக்கு வேண்டாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் நூடுல்ஸ்க்கு வந்து கோழிய மசாலா தருவாங்க இல்லையா, பிரிஞ்சி மேகிக்கு தருவாங்க இல்லையா, மேகி பிக்கலாம் அது மாதிரி தருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் தரல. என் மஞ்சத்தூள் போட்டுச்சு. எவ்வளோம்மா? சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக. அதான் ஒரு செட்டிக்கே போட்டுக்கணுமா. இப்போது இந்த நூடுல்ஸ் எடுத்து கொட்டணும். மசாலா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கணும். அது எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஆக்சுவலி கேஸ் இதுக்கும் நான் கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா 11 minutes போயிடுச்சு வீடியோ வந்து. நான் எதுக்கு கட் பண்ணி போடணுன்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நேரம் பார்க்க வந்து சில பேருக்கு போர் அடிக்கும். அதனாலலாம் வந்து கொஞ்சம் ஸ்மால் தான் போடலான்னு பார்க்குறோம். இப்போ இது தண்ணி வேகணும். அப்படியே போடலாம். அப்படியே சரி, இப்போ நூடுல்ஸ் எடுத்து கொட்டணுமே. கொட்டலாம். இதுக்கு அவசரம். பச்சோட படிச்சா என் மூக்கு முழுந்தல்ல. என் மூக்குக்கே தெரியல. மூக்கு அடைச்சி. இன்கேஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பச்சைவடைலாம் போட்டதுக்கப்புறம் பார்க்குறோம். கேஸ் இப்போ வந்து அம்மா நூடுல்ஸ் போடுது. வா பார்க்க செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம ஃபைனல் டச்சிங் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நல்லாயிருக்கும் தோணுகிறேன். வாவ் என் வந்து என் அக்காவுமே ஒரு யூடியூபர்லாம் வாங்கினோம். ஆனால் அவங்க இப்போலாம் ஆரம்பித்தாங்க. அவங்க அதுவும் இப்போலாம் வந்தாங்களே, சேனல் வந்து ஆரம்பித்தாங்களே. ஆரம்பிச்சு ஒரு 3 வாரம் கிட்டலாம் ஆகுது, ஒரு 4 வாரம். ஆனால் இதுக்கு 2 வீடியோலாம் போட்டிருக்காங்க. அவங்களாம் சொல்லியிருக்கேன், அவங்க வீடியோஸ் போடுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் கிட்டத்தட்ட உடம்பு சூடாக இருக்கு. எப்போ முதல்ல இருந்துச்சு ஏமா இருக்கே. எனக்கு வந்து கலர் மாற்று பார்த்தீங்கன்னா அந்த செம்மையாக இருக்கும் போல டேஸ்ட்டு. பார்க்க செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து நாங்கள் வந்து சாஸ் போடலை. இப்போ வந்து வாங்கிறதுக்கு நேரம் இல்லைன்றால சாஸ் வந்து வாங்கலை, வீட்டில் இல்லை. இதுக்கே வந்து போட்டால கிண்டுறது. ஓகே, இப்போ ஃபைனல் டச்சிங் வந்தாச்சு. இப்போ மல்லிப்பூல கொத்தமல்லி எனக்கு கொஞ்சம் இருங்க. கொத்தமல்லி போடும்போது ஃபைனல் டச்சிங் பார்க்கலாம். கேஸ் வச்சு அம்மா வந்து இப்போ கொத்தமல்லி போட்டுட்ருக்கு. நான் ரெடியாக இருக்கேன் டேஸ்ட் பார்க்க. பார்த்தீங்களா, ஸ்பூனுக்கு வச்சுக்கிட்டு கையில் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சு. ஃபைனல் டச்சிங்
இப்போ நான் இறக்கி தட்டில் போட்டு திங்கணும், சாப்பிட்ணும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கேஸ். 50 மினிட்ஸ் படித்து வீடியோவில் கட் பண்ணிக்கிறேன் கேஸ். பார்த்துக்கோங்க, இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். உப்பு கம்மியாகுதா? ஆக்சுவலி என் அம்மா வந்து உப்பு கம்மியாக போட்டுருச்சு போல். எப்போ கரெக்டாக தான் போடும், இந்த வாட்டி கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கு. ஓகே கேஸ், பாய் பாய். இதே மாதிரி நானே சந்திக்கிறேன். அதை நான் மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க நினைக்கிறேன். பாய் பாய், டாட்டா, லவ் யூ, டாட்டா.